அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ வேதிக் ஆஷாடி தமிழ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு ஆண் ஜாதகம். பேர் வந்து ஷேக் அப்துல் ஹமீத். 22/4/1990 12:22 AM கரூர். என் ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் என்ன? நடப்பில் உள்ள புதன் தசை யோக பலனை கொடுக்குமா? நான் எப்போது யுனைடெட் கிங்டம் செல்வேன்? எனக்கு திருமணம் எப்போது நடக்கும்? திருமண வாழ்க்கை நன்றாக இருக்குமா? எனக்கு சுக்கிரதசை அமோக சுப பலனை கொடுக்குமா? என்னோடய கேது திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நம்ம ஜாதகம் பார்ப்போம். லக்னம் வந்து மகர லக்னம், ராசி வந்து கும்ப ராசி. ஸோ ரெண்டுமே சனியோட வீடு. ஸோ லக்னம் இப்படி சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்காரு லக்னத்திலே கூட. அதுக்கப்புறம் லக்னத்தில் ராகு இருக்கார். லக்னத்திலே சனி பகவான் மட்டும் ராகு இருக்காங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், சுக்கிரன், செவ்வாய். லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் புதன். லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கார். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஸோ நம்ம இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு சனி வந்து ஆட்சி பெற்றிருப்பார். லக்னத்தில் கூட ராகு இருக்கிற மாதிரி தெரியும் மேலோட்டமாக. ஆனால் சனியும் ராகும் விலகி இருக்குது. சனியும் ராகும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சனி வந்து 271 டிகிரி, சனி வந்து 271 டிகிரி, ராகு வந்து 288 டிகிரி. சனி வந்து 271 டிகிரி, ராகு வந்து 288 டிகிரி. ஸோ சனியும் ராகு விலகி இருக்குது. சனியும் ராகு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் குருவோட 7ஆம் பார்வை வந்து சனி மேலே ஓரளவு இருக்குது, ஓரளவு படுது சனி மேலே. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ லக்னாதிபதியான சனி பகவான் வந்து லக்னத்தில் ஆட்சி பெற்று இருப்பது நல்ல அமைப்பு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் ராகுவோட விலகி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராகுவோட விலகி இருப்பது மிக மிக சிறப்பு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சனி பகவான் வந்து ராகுவோட விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் சனி வந்து ஆட்சி பெற்று இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குருவோட 7ஆம் பார்வை, சுபகிரகமான குருவோட 7ஆம் பார்வை வந்து சனி மேலே ஓரளவு படுது. ஒரு 25-30% வந்து குருவோட பார்வை வந்து சனி மேலே படுது. லக்னாதிபதி சனி ஆட்சி பெற்றிருக்காரு. ஆனால் ராகுவோட சேராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு ராகுவோட சேரல, சனி வந்து ராகுவோட விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ டிகிரி அடிப்படையில் சனி வந்து ராகு வந்து விலகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருவோட 7ஆம் பார்வை வந்து சனி மேலே படுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ டிகிரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குருவோட 7ஆம் பார்வை வந்து சனி மேலே படுது. ஒரு 17 டிகிரி வித்தியாசத்தில் வந்து சனி மேலே படுது குருவோட பார்வை. ஸோ குருவோட பார்வை வந்து விலகி இருந்தாலும் சனி மேலே வந்து குருவோட பார்வை வந்து விலகி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களுக்கு. ஸோ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். கூடவே சந்திரன் இருக்கார், கூடவே செவ்வாய் இருக்கார். ஸோ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் கும்பராசி வந்து நட்பு ராசி சுக்கிரனுக்கு. ஸோ சுக்கிரன் வந்து கும்பராசியில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. ஸோ சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கலத்திர அதிபதியான சந்திரனோடு சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு. ஸோ சந்திரன் வந்து ஒளி இல்லாத சந்திரன் மாதிரி தெரியும். ஆனால் சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக குருவோட பார்வை, குருவோட 9ஆம் பார்வை சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் மேலே படுது. இந்த குருவோட 9ஆம் பார்வை சந்திரன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மேலே படுது. இந்த குருவோட 9ஆம் பார்வை. ஸோ சந்திரன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்குது. இந்த 3 கிரகமும் குருவோட பார்வை வந்து செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சந்திரன் மேலே படுது, சுபத்துவமாக இருக்குது. குரு வந்து 11 டிகிரி, செவ்வாய் வந்து 6 டிகிரி, சுக்கிரன் வந்து 22 டிகிரி, சந்திரன் வந்து 20 டிகிரி. ஸோ வந்து குருவோட 9ஆம் பார்வை சந்திரன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மேலே பட்டு இந்த 3 கிரகமும் சுபத்துவமாக இருக்குது. குருவோட 9ஆம் பார்வையில் சந்திரன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது குருவோட பார்வையில். ஸோ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் வந்து லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியான சூரியனோட சேர்ந்திருக்காரு. இந்த சூரியன் வந்து உச்சம் பெற்றிருக்காரு. ஸோ புதனும் நல்லா இருக்கார். புதனும் ஓரளவுக்கு நல்லா இருக்கார். லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடமான தாய்ஸ்தானம், வீடு, வண்டி, வாகன ஸ்தானத்தில் இருக்கார். அந்த சூரிய பகவான் வந்து நல்லா உச்சம் பெற்றிருக்காரு. லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியான சூரிய பகவான் லக்னத்துக்கு 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் உச்சம் பெற்று நல்லா வலிமையாக இருக்கார். சூரிய பகவான் உச்சம் பெற்று நல்லா வலிமையாக இருக்கார்.
ஸோ உங்களுக்கு ஆயுளும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு. ஸோ 8ஆம் இடத்து அதிபதி வந்து உச்சம் பெற்றனால உங்களுக்கு வந்து ஆயுள் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஆயுள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் பகவான் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுள், நல்ல ஆயுளை கொடுக்கும், தீர்க்க ஆயுளாக கொடுக்கும் உங்களுக்கு. உங்கள் ஜாதகத்தில் வந்து என்னெல்லாம் யோகம் இருக்குன்னா, லக்னாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு ராகுவோட சேரல. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் குருவோட 7ஆம் பார்வை சனி மேலே ஓரளவுக்கு படுது. ஸோ சனியும் நல்லா இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் நல்லா சுபத்துவமாக இருக்குது. ஜாதகத்தில் யோகம்னா என்னென்ன இருக்குன்னா, சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3மே குருவோட பார்வையில் இருப்பது மிகச்சிறந்த யோகம். ஸோ அந்த ஜாதகமும் நல்ல யோகமான ஜாதகம் தான். ஸோ நடப்பில் உள்ள புதன் திசை யோக பலன்களை கொடுக்குமா? நான் எப்போது யுனைடெட் கிங்டம் செல்வேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி மற்றும் 9ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் இருக்கார். வீடு, வண்டி, வாகனஸ்தானம், தாய் ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார். அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்திருக்காரு. 8ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருக்காரு. ஸோ அந்த புதன் தசை வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த புதன் தசை வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த புதன் வாங்கிய சாரம் வந்து பரணி சாரம், சுக்கிரனுடைய சாரம். அந்த சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையும் புதனுக்கு 11ஆம் இடத்துலையும் இருக்கார். உங்களுக்கு வந்து ஜென்மசனி முடிய போகுது. அடுத்து வந்து பாதசனி. இந்த பாதசனி வந்து 2 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த முழுமையாக 7 சனி முடிஞ்ச பிறகு இந்த புதன் தசை நல்ல யோக பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ புதன் தசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். புதன் வந்து 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகன ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த புதன் தசை வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த புதன் தசை வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த புதன் தசை வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். புதன் வாங்கிய சாரம் வந்து சுக்கிரன் சாரம். அந்த சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையும் புதனுக்கு 11ஆம் இடத்துலையும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்திருக்காரு. லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்காரு. ஸோ அந்த புதன் தசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, நான் எப்போது யுனைடெட் கிங்டம் செல்வேன், எனக்கு திருமணம் எப்போது நடக்கும், திருமண வாழ்க்கை நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு சுக்கிர தசை அமோக சுப பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் எப்போது யுனைடெட் கிங்டம் செல்வேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ புதன் தசை சூரிய புத்தியில் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதன் தசை சூரிய புத்தியில் யுனைடெட் கிங்டம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணால் கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணால் புதன் தசை சூரிய புத்தியில் நீங்கள் வந்து யுனைடெட் கிங்டம் யூகேல செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும் அதுக்கு. ஸோ ஒருவர் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லணும்னா லக்னத்துக்கு 8ஆம் இடம் சுபத்தமாக இருக்கணும். லக்னத்துக்கு 12ஆம் இடமும் சுபத்தமாக இருக்கணும். ஸோ சுக்கிரன் வந்து 7ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை சுபத்தப்படுத்துறாரு. லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை வந்து குரு பகவான் சுப கிரகமான குரு பகவான் வந்து 7ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 12ஆம் இடமும் சுபத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ சொல்வீங்கன்னா புதன் தசை சூரிய புத்தியில் யூகே செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. அதுவும் சரராசியில். மேஷராசி வந்து சரராசி. அந்த சரராசியில் வந்து சூரியன் இருக்கார். ஸோ புதன் தசை சூரிய புத்தியில் நீங்கள் வந்து யூகே செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். நீங்கள் வந்து அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் வந்து யூகே செல்ல முடியும் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு திருமணம் எப்போ நடக்கும், திருமண வாழ்க்கை நன்றாக இருப்பாங்க கேட்டிருக்கீங்க. சுக்கிரதசை நல்லா இருக்குமா கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு திருமணம் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருக்கார். குருவோட 7ஆம் பார்வையில் சந்திரன் இருக்கார். கூடவே சுக்கிரனும் இருக்கார். ஸோ சந்திரன் சுபத்துவமாக இருக்குது. சந்திரன் நல்லா சுபத்துவமாக இருக்குது உங்களுக்கு. லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி மனைவி ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் வந்து சந்திரன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். குருவோட பார்வையிலையும் சுக்கிரனோட இணைவிலையும் சந்திரன் சுபத்துவமாக இருக்கார். குருவோட 9ஆம் பார்வையிலையும் சுக்கிரனோட இணைவிலையும் சந்திரன் வந்து சுபத்துவமாக இருக்கார். லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். ஸோ உங்கள் திருமணம் வந்து புதன் தசை சுயபுத்தி திருமணம் நடக்கும். 2023
25ஆம் ஆண்டு கடைசி பகுதி டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும். உங்களுக்கு வந்து திருமணம் வந்து 2025ஆம் ஆண்டு பிற்பகுதியில், அதாவது டிசம்பர் மாதம், அதில் அடுத்த வருடமான 2026ஆம் ஆண்டு, அடுத்த வருடமான 2026ஆம் ஆண்டு முதல் மாதத்துலேயே உங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும், கவலைப்பட வேணாம். ஸோ உங்களுக்கு கேது தசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கேது தசை ஏதோ ஓரளவுக்கு நல்லா ஆவரேஜாக போகும். உங்களுக்கு கேது தசை. சுக்கிர தசை நல்லா சூப்பராக இருக்கும். சுக்கிர தசை குருவோட 9ஆம் பார்வையில் சுக்கிரன் வந்து சுபத்துவமாக இருக்கார். சுக்கிரன் வந்து லக்கத்துக்கு 2ஆம் இடமான கும்பராசியில் நட்பு வீட்டில் இருக்கார். சுக்கிர தசை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சுக்கிர தசை வந்து குருவோட 9ஆம் பார்வையில் சுக்கிரன் வந்து லக்கத்துக்கு 2ஆம் இடமான 2ஆம் இடத்துல இருக்கார், கும்பராசியில் இருக்கார். ஸோ சுக்கிர தசை நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.